This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். சரிந்து வரும் பிறப்பு விகிதம். பிரான்ஸ் அரசு தனது குடிமக்களுக்கு குழந்தை பெற்றுக் கொள்வது குறித்து வழங்கியுள்ள முக்கிய ஆலோசனை. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விவகாரம் குறித்து பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் பாரிஸ் கண்காட்சியில் வெளியிட்ட கருத்து. கடந்த ஆண்டில் பொது போக்குவரத்து சேவைகள் சரியான நேரத்தை கடைபிடித்தது குறித்து வருடாந்திர பட்டியல் வெளியீடு. பாரிஸ் மேயர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் சாரா கனாஃபோ போக்குவரத்து அட்டையின் விலையை தவறாக கூறியதால் சர்ச்சை. பிரான்சின் நியூரே பிராந்தியத்தில் சாலை போக்குவரத்து வேக வரம்பை உயர்த்த முடிவு. இது பொறுப்பற்ற செயல் என சாலை பாதுகாப்பு அமைப்புகள் கண்டனம். பாரிஸ் 16ஆம் வட்டாரத்தில் உள்ள பல்பொருள் அங்காடியில் கொள்ளை முயற்சி. கொள்ளையனை கத்தியால் குத்திய கடையின் மேலாளர். ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் பாரிஸ் சொகுசு பங்களா விவகாரத்தில் மீண்டும் விசாரணை. எப்ஸ்டீன் பட்டியலில் முக்கிய பிரான்ஸ் பிரமுகர்கள். மேற்கு பிரான்சில் கனமழை மற்றும் வெள்ள அபாயம் காரணமாக வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள செம்மஞ்சள் எச்சரிக்கை. மார்சே பகுதியில் 14 வயது சிறுவன் ஒருவன் வாடகை கார் ஓட்டுநரை தவறுதலாக சுட்டுக் கொன்ற சம்பவம். தொடர்வன விரிவான செய்திகள். வேலை, சம்பாத்தியம், செட்டில்மெண்ட் என்று ஓடிக்கொண்டே இருக்காமல் காலத்தோடு குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என பிரான்ஸ் அரசு தனது குடிமக்களுக்கு, குறிப்பாக 29 வயதை கடந்தவர்களுக்கு ஒரு முக்கிய ஆலோசனையை வழங்கியுள்ளது. பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் கருவுறுதல் விகிதம் சரிந்து வரும் நிலையில் எதிர்காலத்தில் வேலை செய்ய ஆட்கள் இல்லாத சூழல் உருவாகும் அபாயம் உள்ளது. நாட்டின் பொருளாதாரம் இயங்கவும், முதியோர்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் மருத்துவ செலவுகளை சமாளிக்கவும் வருங்கால இளைஞர் சமுதாயம் அவசியம். எனவே உடலில் தெம்பிருக்கும் போதே குழந்தையை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்போது தவறவிட்டுவிட்டு பின்னர் வருந்த வேண்டாம் என்று மருத்துவ நிபுணர்களும் அரசும் வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் தனிநபர் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்காக மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரத்தை காப்பாற்றவும் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. நேற்று நடைபெற்ற வைன் பாரிஸ் கண்காட்சியில் கலந்து கொண்டு பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் உலகையே உலுக்கிய ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விவகாரம் குறித்து தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக அமெரிக்க நீதித்துறை எந்தவித தலையீடுமின்றி முழு சுதந்திரத்துடன் செயல்பட்டு உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை சமீபத்தில் வெளியிடப்பட்ட எப்ஸ்டீன் தொடர்பான ஆவணங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர்கள், புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் மறைக்கப்படாமல் வெளியானது குறித்து மக்ரோன் கடும் அதிருப்தியை தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் நாம் முதலில் நினைக்க வேண்டியது பாதிக்கப்பட்டவர்களைத்தான், அவர்களின் அடையாளங்களை வெளிப்படுத்தியது கண்டிக்கத்தக்கது என்று அவர் வேதனை தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டில் சிறையில் உயிரிழந்த எப்ஸ்டீன் உருவாக்கிய பாலியல் குற்ற வலையமைப்பில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும், இது அமெரிக்கா சார்ந்த விவகாரம் என்பதால் அங்குள்ள நீதித்துறை அமைதியுடனும் பொறுப்புடனும் இந்த வழக்கை கையாள வேண்டும் என்றும் மக்ரோன் கேட்டுக்கொண்டார். பிரான்சில் கடந்த ஆண்டில் பொது போக்குவரத்து சேவைகள் எந்த அளவிற்கு சரியான நேரத்தை கடைபிடித்தன என்பது குறித்த வருடாந்திர பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. இதில் பயணிகளை அதிகம் சோதித்த சேவைகளாக அதிவேக ரயிலான டிஜிவி மற்றும் இன்டர்சிட்டி சேவைகள்தான். குறிப்பாக டிஜிவி நிறுவனத்தின் இனுவி மற்றும் வீகோ சேவைகள் வெறும் 78.6% மட்டுமே குறித்த நேரத்தில் இயங்கியுள்ளன. இது கடந்த 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளை ஒப்பிடுகையில் மிகவும் குறைவாகும். அதேபோல இன்டர்சிட்டி ரயில்களும் 74.4% மட்டுமே நேரத்தை கடைபிடித்த பட்டியலில் பின்தங்கியுள்ளன. ஓரளவுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக டிஇஆர் சேவைகள் 90.6% சரியான நேரத்தில் இயங்கியுள்ளன. ஆனால் இந்த பட்டியலில் சரியான நேரத்தை கடைபிடித்து முதலிடத்தை பிடித்திருப்பது இல்டெஃப்ரான்ஸ் பகுதிக்குள் இயங்கும் டிரான்ஸ்லியன சேவைகள் ஆகும். இவை 94% சரியாக நேரத்தை கடைபிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் மாநகராட்சி தேர்தலில் ரீகான்கேட் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சாரா கனாத்போ தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியின் போது பாரிஸ் மக்களின் அன்றாட பயன்பாட்டிலுள்ள நவிகோ போக்குவரத்து அட்டையின் விலையை தவறாக கூறி சிக்கலில் சிக்கியுள்ளார். உண்மையில் ஆண்டுக்கு சுமார் 1000 யூரோக்களும் மாதத்திற்கு 90.80 யூரோக்களாக இருக்கும் இந்த அட்டையின் ஆண்டு விலை வெறும் 52 யூரோக்கள் என்று அவர் கூறியது சமூக வலைதளங்களில் பெரும் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகியுள்ளது.
மேலும் அதே பேட்டியில் பாரிஸின் பிரபலமான PSG கால்பந்து அணி குறித்த எளிய கேள்விகளுக்கும் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. இதனால் பாரிஸ் மக்களின் அன்றாட வாழ்க்கை முறையே தெரியாதவர் எப்படி மேயராக முடியும் என எதிர்க்கட்சியினர் அவரை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். பின்னர் சுதாரித்துக் கொண்ட சாரா ஊழியர்களுக்கு கிடைக்கும் சலுகை விலையைத்தான் தான் குறிப்பிட்டதாக விளக்கம் அளித்துள்ளார். பிரான்சின் யூரே பிராந்தியத்தில் உள்ள துறைசார் சாலைகளில் வாகனங்களின் அதிகபட்ச வேக வரம்பு மணிக்கு என்பது கிலோமீட்டரிலிருந்து 90 கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. சுமார் 4000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளுக்கு பொருந்தும் இந்த மாற்றத்தை தனியார் செவிலியர்கள் மற்றும் பொதுமக்கள் வரவேற்றுள்ளனர். கடந்த 2018ஆம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட 80 கிலோமீட்டர் வேக கட்டுப்பாடு கடந்த 6 ஆண்டுகளில் சாலை விபத்துகளையோ உயிரிழப்புகளையோ பெரிதாக குறைக்கவில்லை என்பதே இந்த மாற்றத்திற்கு காரணம் என அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். தற்போது யூரே பகுதியை தொடர்ந்து அடுத்த வாரம் கர்ஸ் பகுதியிலும் இதே மாற்றம் அமலுக்கு வருகிறது. ஆனால் சாலை பாதுகாப்பு அமைப்புகள் இதனை நிர்வாகிகளின் பொறுப்பற்ற செயல் என கடுமையாக விமர்சித்துள்ளன. மேலும் வேகத்தை குறைத்ததால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன என்பதற்கு ஆய்வுகள் சான்றாக உள்ளன. பிரான்சில் ஏற்படும் உயிரிழப்பு விபத்துகளுக்கு அதிவேகமே முக்கிய காரணம் என அவர்கள் எச்சரிக்கின்றனர். பாரிஸ் 16ஆம் வட்டாரத்தில் உள்ள அவென்யூ வெர்சாய்ஸ் வீதியில் அமைந்துள்ள ஜிஃபி பல்பொருள் அங்காடியில் நேற்று காலை நடைபெற்ற கொள்ளை முயற்சி விபரீதத்தில் முடிந்தது. கடைக்குள் புகுந்த கொள்ளையன் ஒருவன் கண்ணீர் புகை குண்டை வீசி பணத்தை கொள்ளையடிக்க முயன்றுள்ளான். ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக கடையின் மேலாளர் அங்கிருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு கொள்ளையனை திருப்பி தாக்க முயன்றார். இதனால் பயந்து போன கொள்ளையன் கடையை விட்டு வெளியேறி வீதியில் ஓடியுள்ளான். விடாமல் அவனை துரத்திச் சென்ற மேலாளர் நடுரோட்டில் வைத்து அவனை கத்தியால் குத்தியுள்ளார். பின்னர் அவரே காவல்துறையினருக்கும் தகவல் அளித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்த கொள்ளையனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் சட்டத்தை கையில் எடுத்து தாக்குதல் நடத்தியதற்காக கடையின் மேலாளரை கைது செய்தனர். தற்போது இது தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. அமெரிக்க கோடீஸ்வரனும் பாலியல் குற்றவாளியுமான ஜெப்ரி எப்ஸ்டீனின் பாரிஸ் அவென்யூ ஃபோர்ச் பகுதியில் உள்ள சொகுசு பங்களாவில் சிறார்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் நடைபெற்றதா என்பது குறித்து மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் என இன்னோசன்ஸ் அண்ட் டேஞ்சர் என்ற பிரெஞ்சு தொண்டு நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. கடந்த ஜனவரி 30ஆம் தேதி வெளியான புதிய ஆவணங்களின் அடிப்படையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு நடந்த சோதனையின் போதே அங்கு நிர்வாண பெண்களின் புகைப்படங்கள் சிக்கியிருந்த நிலையில் முக்கிய குற்றவாளியான ஜான் லுக் புருனெல் கடந்த 2022ஆம் ஆண்டில் சிறையில் உயிரிழந்ததால் வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. ஆனால் ரகசிய ஒப்பந்தங்களால் வாய் திறக்காத பல பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் இருப்பதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டுகிறது. இதற்கிடையில் இந்த விவகாரத்தில் பிரான்சின் முன்னாள் கலாச்சார அமைச்சர் ஜாக் லாங், பிரபல வங்கி அதிகாரி ஆரியாண்ட ராத்சைல்ட், முன்னாள் ஜனாதிபதி சர்கோசியின் ஆலோசகர் ஒலிவியர் கொலம் மற்றும் திரைப்பட இயக்குனர் மைக்கேல் ஹசானவிசியஸ் ஆகியோரின் பெயர்கள் அடிபடுவது பிரான்ஸ் அரசியலில் மீண்டும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. இதில் ஜாக் லாங் பதவி விலக முன்வந்துள்ள நிலையில் ஆரியாண்ட ராத்சைல்ட் தனக்கு எப்ஸ்டீனின் தனிப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து எதுவும் தெரியாது என மறுப்பு தெரிவித்துள்ளார். மேற்கு பிரான்சில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக மேட்டிவ் பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனையொட்டி வெண்டி, டியூக்ஸ், செவ்ரஸ் மற்றும் மோர்பிஹான் ஆகிய 3 பிராந்தியங்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை முதல் நாளை புதன்கிழமை வரை செம்மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெள்ளத்தால் மின்சாரம் துண்டிக்கப்படலாம் எனவும் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தாழ்வான பகுதிகள், பாலங்கள் மற்றும் ஆற்றங்கரைகளை விட்டு விலகி இருக்குமாறும், சாலைகளில் வெள்ள நீர் சூழ்ந்தால் வாகனங்களை ஓட்ட முயற்சிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் வீடுகளுக்குள் நீர் புகும் பட்சத்தில் பாதாள அறைகளுக்கு செல்லாமல் மேல்தளங்களில் பாதுகாப்பாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பிரான்சின் மார்சே நகரில் 14 வயது சிறுவன் ஒருவன் வாடகை கார் ஓட்டுநரை சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பான விசாரணை நீதிமன்றத்தில் தொடங்கியுள்ளது. கடந்த அக்டோபர் 4, 2024 அன்று நடந்த இச்சம்பவத்தில் 3 குழந்தைகளின் தந்தையும் கால்பந்து பயிற்சியாளருமான நெசிம் ராம்டேன் என்ற ஓட்டுநர் கொல்லப்பட்டார். டீசட் மாஃபியா என்ற போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த ஒருவனால் கூலிப்படையாளியாக அமர்த்தப்பட்ட அந்த சிறுவன் இலக்கு வைக்கப்பட்ட நபரை தாக்குவதற்கு பதிலாக
தன்னை அழைத்துச் சென்ற கார் ஓட்டுநரையே தலையில் சுட்டுக் கொன்றுள்ளான். இது ஒரு தவறு என்பதால் அந்த போதைப்பொருள் கடத்தல்காரனே போலீசாருக்கு தகவல் கொடுத்து சிறுவனை காட்டிக் கொடுத்துள்ளான். தற்போது 15 வயதாகும் அந்த சிறுவன் மீதான விசாரணை சிறார் நீதிமன்றத்தில் மூடிய அறைக்குள் நடைபெறுகிறது. சிறுவனின் பெற்றோர் சிறையில் இருப்பதாகவும் அவனது மோசமான குடும்பச் சூழலே இதற்கு காரணம் என்றும் வழக்கறிஞர் வாதிடுகிறார். ஆனால் இது மன்னிக்க முடியாத குற்றம் என்றும் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட ஓட்டுநரின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரியுள்ளனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சிறுவனுக்கு 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.